தமிழ்நாடு வந்து எல்லா மாநிலங்களோட ரொம்ப பெரிய அளவு கடனில் மாட்டிகிட்டு இருக்கு. டெட் ட்ராப். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்கள் 8.2 கோடி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற டெட் கடன் வந்து 8.33 லட்சம் கோடி. ஸோ ஒவ்வொரு மனிதனும் 1 லட்சம் கொடுத்தா தான் தமிழ்நாடோட இது அடைக்க முடியும். அது மட்டும் இல்லை 2066 இது 10 லட்சம் சொன்னீங்கன்னா எனக்கு புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா என் மேலே இவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னா என்கிட்ட வீடு தட்டி கேட்க போறாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க சார். கடன்னா நீங்க பேசிட்டு போகலாம், அது என்ன மீனிங்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. அதாவது ஒரு நாட்டுடைய பொருளாதாரம், ஒரு மாநிலத்துடைய பொருளாதாரம் அஃபிஷியல் அதிகார அங்கீகாரத்தோட அவங்க எடுத்த காசு. அது மட்டும் இல்லை, கடந்த 24 மாதங்களில் எல்லா மாநிலங்களோட ஒரு அதிக அளவுக்கு 1 லட்சம் கோடி தமிழ்நாடு வாங்கியிருக்கு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த கெபல்ஸ் பற்றி சொன்னேன்ல, ஒன்றுமே கொடுக்கல சொல்லிட்டு வந்தால் மக்கள் தப்பான அவங்க ஒன்றுமே கொடுக்கல, நானும் வாழை வச்சு கற்றுவேன், ஏன் கொடுக்கல நானும் வாழ்னு கற்றுவேன். ஆனால் கொடுத்துருக்காங்களே, கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறது அவ்வளோ நல்லதாக இல்லை. அது மட்டும் இல்லை, மக்கள் ஒரு முறையாவது யோசிச்சு நல்ல கேண்டிடேட்ஸ் நாங்கள் போடுவோம் நினச்சி போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து வர்ற தேர்தல் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா பல கோணங்கள் இருக்குது. ஒரு கோணத்தில் சீமன் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு கோணத்தில் நம்ம விஜய் உட்காந்துட்டு இருக்காருன்னா, அப்புறம் இன்னொரு கோணத்தில் வந்து அண்ணாமலை இதுக்குள்ள வந்துடுவார், பாஜக இருக்குது. இன்னொரு கோணத்தில் இபிஎஸ். அது போல் திமுக அஃப்கோர்ஸ் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, இன்பநிதி மரணம் கூட சீக்கிரமாக வந்துடுவார். அது மாதிரி 4-5 கோணங்கள் இருக்கும்பொழுது எந்த ஒரு எலெக்ஷனும் அதில் வந்து ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், பார்ப்போம். ஆனால் மக்களுக்கு வந்து என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, அந்த சின்ன கருப்பு மார்க் இல்லை, உண்மைக்கு இந்த கைமை இவ்வளவு வலிமை வாய்ந்தது. அதை வந்து அவங்க இயலாமை பண்ணுறது, மக்களோட முயலாமை நடக்கக்கூடாது. அதுதான் எல்லார்கிட்டும் சொல்லுவேன், மையை நல்லா பயன்படுத்தி காசு வாங்கிங்க, பேர் கொடுக்குறாங்களா அடிச்சிருங்க, ஓட்டு போட்டு அப்புறம் அடிங்க. ஆனால் தயவு செய்து யோசிச்சு எல்லாரும் ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் சார். இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில், இது அசம்பிளி எலெக்ஷனில் என்னதான் யோசிச்சு ஓட்டு பண்ணாலுமே கூட டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லை சார். அவங்க கூட்டணியோடு வந்துட்டு என்ன நடந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே கூட ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் எல்லாம் அப்படியே செதறி இருக்கிறாங்க சார். எப்படி? நான் எப்பவுமே சொல்லுவேன், உண்மையை சொல்லணும்னா சமன் செய்து சீர்தூக்கி கோல் போல் ஒரு பால் கோடாமை சான்றோர் கணின்னு நம்ம உண்மையை சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் சொல்கிற போல இப்போதைக்கு இன்றைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா கரெக்ட், திமுக வந்து தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து ஒரு மோடி பக்தங்கிறதுனால திமுக ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் ருட்டீனாக சொல்லுவாங்க, வச்சுக்கோங்க, அது அவங்க ஸ்டைல். ஆனால் இந்த கூட்டணி மாற இந்த ஈக்குவேஷன்ஸும் செயல்முறையும் செயல்பாடும் மாறும். ஒரு எக்ஸாம்பிள் நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி அதிமுக விஜய் காங்கிரஸ் பாமக அது மாதிரி மே கம் டுகெதர், ஆர் அதிமுக விஜய் விசிகே சீமான் மே கம் டு, இது மாதிரி பல தரப்பில் பேசப்படுது. இது மாதிரி இந்த கூட்டணிகள் சிதையாமல் திமுக பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் டெஃபினட்டாக நல்ல சான்ஸ். ஆனால் சிதைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்படுறேன். ஆனால் 18 மாதத்தில் என்ன வேணால் ஆகலாங்கிறது உண்மை.